நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் மெட்டாவர்சனில் லீடு கேம்பெயின், அதுவும் வாட்ஸ்அப்பில் லீடு வர கான்செப்ட். சரிங்களா? ஸோ 3 கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். ஒன்று 47, ஒன்று 6, ஒன்று 20. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ண மாட்டோம். சின்ன அமௌண்ட் இருக்கிறதுல சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு 4 கேம்பெயின் பண்ணுவோம். இதில் 3 கேம்பெயின்லேயும் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. 3 கேம்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது தான் இந்த 47. அதை தான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஸோ 3 கேம்பெயின் பண்ணும்போது நல்ல லீட்ஸு எப்படி வர வைக்கணும், கீவேர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பட்ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அதிகமாக போகிறதுனால இந்த கேம்பெயின் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கம்மியாக போனாலும் நம்மளுக்கு வந்து யோசிக்கணும். கம்மியாக போகும்போது தேவையில்லாத லீட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும், அன்வான்ட் லீட்லாம். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ குவாலிட்டியாக 35 ரூபா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை பற்றி எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் உங்களோட பிஸ்னஸ் ஸ்பான்சர் ஆடாக போகும். அதுலேருந்து கால் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, நம்பர் வேணுமா, இல்லை வெப்சைட்டு கொண்டு போகணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப் இது பண்ணணுமா, இது எல்லாமே இந்த டிஜிட்டல் உலகத்தில் பாசிபிள். அப்போ ஒரு பிஸ்னஸை நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பிஸ்னஸ்ங்கிறது அடுத்த லெவலில் போகும். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.